மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர அதிமுக போராடும் என்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் வகையில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் தமிழகம் முழுவதும் இன்று முதல் 10ஆம் தேதி வரை மண்டலம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை சேர்ந்தவர்களிடம் வேலப்பன் சாவடியில் உள்ள திருமண மண்டபத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அதிமுக நிர்வாகிகள், விவசாயிகள், கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்கள், வணிகர் சங்கங்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்கள் பெறப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர அதிமுக போராடும் என்று உறுதியளித்தார். யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியாளருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நமது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடும் என்பதை அதே போல எல்லாம் பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிறது மனு அளித்தவர்களுடைய அத்தனை பேரும் எந்தெந்த பிரச்சனையை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்கின்ற வகையிலே நிறைவு செய்கின்ற வகையிலே அந்த தேர்தல் அறிக்கை அமையும். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.